தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்க முகம் அணிந்து வரும் அனைத்தினிய உறவுகளுக்கும் வணக்கம். மத்தியான நேரம் நல்லா வெயில் கொளுத்தி கொண்டு இருக்குது, 1 மணி மாதிரி. நாங்கள் இப்போ கிளம்பி போய் கொண்டிருக்கிற இடம் வந்து செல்லக்கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற கோயில். வாங்க நாங்கள் செல்லக்கதிர்காமம் போயிட்டு ஏழுமலையானுக்கு போகிறதான் யோசினேன். என்ன மாதிரி நேரம் அமைதோ தெரியாது, 4 மணியோட மலைக்கு போகலான்னு சொன்னாங்க. இங்கே எந்த அளவுக்கு நேரம் முடியுதுன்றதை பொறுத்து அங்கே போகிறத பற்றி யோசிக்கலாம். வாங்க காணொலியினூடாக இப்போ நாங்கள் செல்லக்கதிர்காமத்துக்கு செல்லலாம். வரைக்கே பார்த்துருப்பீங்க, செல்லக்கதிர்காமத்துக்கு இன்னொரு பக்கத்தால் பாதை பிரியும். அதனுடைய வந்து இதே பாதையால் போய்த்தான் போகலாம். ஒரு 5 கிலோமீட்டர் என்னதுக்குள்ளே இல்லை வாரதப்பா கதிர்காமத்துலேருந்து செல்லக்கதிர்காமம் தான் ஞாபகம். அப்பாவும் செல்லக்கதிர்காமம் நேராக போகணும் 4 கிலோமீட்டர். நாங்கள் போன முறை திஸ்ஸவில் தங்கிட்டு வரதுக்கு வரைக்கவா 18 கிலோமீட்டர். அதான் டாக்டிக்கன்னு வந்து இருக்கிறோம். சுற்றுவட்ட சந்தி ஒன்று இருக்குது, அதால் நேராக போகணும். வாகை நிழலுக்கு தானே வைக்கிறது, வாகை சூடவா. இதில் நிறைய ரூமுகள், ஹோட்டலுகள், ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய உண்டு, நீங்கள் தேடி அலைய தேவையில்லாத அளவுக்கு இருக்குது. நாங்கள் எப்படியோ இன்றைக்கு ஒரே கோயில் விசிட்ன்றதால சைவம்ன்றதால கோயிலே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா முன்னுக்கு இருக்கிற சைவ கடை சாப்பாடு உதவாது. அதில் போய் சாப்பிட்ற நேரம் அன்னதான மண்டபத்தில் சாப்பிடலாம். ரோட்டோட பாதி வள்ளியை மணமுடிக்க ஜானையாக வந்த பிள்ளையார். வள்ளிய முருகன் கல்யாணம் செய்கிறதுக்கு பிள்ளையார் தினப்புலம் காக்கிற வள்ளியை ஜானையாக வந்து பெருட்டின உடனே கிழவனாக வந்த முருகனை ஓடி போய் கட்டிப்பிடிச்சு தான் திருமணம் செய்ததுதான் கதை. திணை புலம்னா இஞ்சாலப்போ திணை அந்தளவு விதைச்சு தள்ளி இருக்கிறாங்க, வந்து என்ன நெல் விதைக்கிற மாதிரி. ஆமாம், அவ்வளோ தூரத்துக்கு மரம். இது யாரும் நட்டுருப்பாங்களே என்ன, இல்லாட்டி என்ன இப்படி வருது இவ்வளவு நிறையா. இந்த 2 பக்கம் ஒரே மரம், ஒரே அளவு இடைவெளி வித்தியாசத்தில் பாருங்க, 2மே நெருங்கி ஒரு கூடல் மாதிரி. அங்கே தர்மபுர பக்கமும் இங்கே போய்க்கல அந்த இயக்கத்தின் தேக்கு தோப்பு அதுகளை விட நிறைய புளியங்கூடல். என்னவா தொதலுகள் விதமா வச்சிருக்க. என்னென்ன பிரைஸ் கணக்க வச்சிருக்கேன். தள்ளி நடம் யாரா சைனா விசுரை இல்லைங்கப்பா. செல்லக்கதிர்காமம் முந்தி கொஞ்சம் உங்களுக்கு இஞ்சாலே ஆகும். இது மண் சிலை இருக்கு, ஆனால் இது வடங்களில் கடை நிறைய வளர்த்துட்டாங்க. இஞ்சால பூ வேணுங்க, பழம் வேணுங்கன்ற இங்கே நல்லா ஸ்டைலாக இருக்குப்பா. இந்த கடையில் தூரத்துக்குப்பா வித்தியாசமாக இருக்கு. என்ன கடை போட்டு கொடுத்துருக்கா
இந்த கடையில் கூரை தெருவெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. வேறுறதுக்கு வந்த மாதிரி முந்தைய நாங்கள் வந்த நேரம் சில கதிர்காமத்துக்கு வந்து இவ்வளோ கடைகள் இருக்கையில் ஓஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கடையாக நிறைஞ்சு போய் இருக்குது. கோயிலில் வந்து தீர்த்தக்கணி எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது மாதிரி இங்கேயும் ஏதாவது அதீதமான வேலைகள் கூடுதலாக செய்திருக்கலாம். அம்மா இவ்வளோ கடையான இந்த பூவை பாருங்க வடிவ சாடி கோடி கொண்டிருக்குது. இங்க எல்லாம் மேல கோபுரம் அடிச்சு காட்டி இருக்காங்க. வந்து இவ்வளவு பெரிய கோபுரம் இல்ல. ஆமா நான் சொல்றேன் அந்த தண்ணி கால போகணும். அதுக்கு தான் செருப்பா கலாட்டுங்க கொண்டவங்க முதல்ல. ஆரா அப்படிங்கப்பா. இதுதான் நாங்கள் மேலே கோயில் மட்டத்துக்கு தண்ணி வர. அப்படியா நம்ம தலை யாத்திரை சுவர் யாப்போ அவட செரற சீமெந்து கட்டி இருக்கிறாங்களா? சீமெந்து கட்டி இருக்கு. எனக்கு அவ்வளோ வத்த காலம் கொண்டு வாரது போல அந்த டைம் எப்படி ஓடுதுண்டு பாருங்க. வாரம் ஆச்சா சீமெந்து கட்டுக்கு மேலேயே வாங்க தள்ளி போவாங்க. தள்ளி போன ஆழமா இருக்கு எனக்கு. அங்கால போறியோ வேறுங்க கீழே தெரியுது மணல் அச்சுதான் கீழே வேறுங்க மணல் அப்போ அது சீமெந்து தான் அங்கால கிடங்க இருக்கும் நினைக்கிறேன். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தமா இது வேறு உண்டு. ஏன் விழுறியல் கவனமாரா அண்ணா பிடிச்சோண்டுவோம். அங்க அதுலயும் குளிக்குதுகள். இதால போக இல்லையா மேல?
உள்ளே போனீங்களா? விழா கொளுத்திட்டு வரட்டும். சாரம் எடுத்து போடுவேன். கவனம் சில்க் சட்டை பொறுங்க பொறுங்க வரட்டுமே. நிமித்தி பிடி. விளக்குக்கு விளக்காத்தான் வைக்கணும், விடம் இல்லை. இதுக்கு வையும் அடிச்சு கட்டிக்காரியா பாஸ் போடுங்க ஐயா போடும். என்ன அது ஓட்டுக்கா ஏன் ஐயா போடு போட்டுட்டு வா. வித்தியாசமான ஒரு பூ. 2 பூ தாங்க, 2 பூ தாங்க. எனக்கு மையாக்கு 2 பூ கொடுங்க. இங்கே வாங்க வச்சுதான். எல்லா கடவுளுக்கும் போடலாம். அங்கே தான் பூட்டி வச்சுருந்தாங்க. மாணிக்க ஹங்கக்கரை சில கதிர்காமத்துக்கும் வரும். சில கதிர்காமத்தில் நாங்கள் ஆற்ற கடந்து வரலாம், இல்லாட்டி அதால் இருக்கிற பாலத்தால் ஏறி வரலாம். ஆற்ற கடந்து வர்றது ஒரு சுகமான பயமான அனுபவமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு மழை கிளைமேட் மாதிரி. நாங்கள் கதிர்காமம் வந்ததுக்கு பிறகு எத்தனையோ தடவை மழை வந்து போய் கொண்டிருக்குது. அங்கே அடிக்கடி சுழிமாய் வந்தோடு தானே சுழட்டி கொண்டு. அப்போ இந்த கோயிலை சுற்றியே ஆறு ஓடிக்கொண்டிருக்கோம். சில கதிர்காமத்தை நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். சில கதிர்காமத்தில் இன்னொரு மகிழ்ச்சி என்று சொன்னால், பிள்ளைகள் தாங்கள் வாங்கின பூக்களை தாங்களே கையால் கடவுளுக்கு வைக்கலாம். அங்கே பாருங்க ஆச்சன் சில இடங்களில் சுழிமாய் சுழிச்சு கொண்டு ஓடுது. மரங்கள் அடிக்கடி என்ன ஓ அவ கீழையும் தண்ணி வந்து போகுது. இதை வந்தோ காலத்துல இருந்து கிடக்குற கோயில். வா குளிக்கலாம். மகாவிஷ்ணு கோயில். நான் ஒரு துணி கொன்றையிலே அப்பா கடவுளை கட்ட துணி கொன்றையில இந்த துணி கட்ட இது நல்லா அடிச்சு கொண்டு ஓடுது நினைக்கிறேன். இந்த பக்கம் ரங்கையில இப்படி எங்களை ஒரு செல்ஃபி ஆடுங்க அல்லது குல்ஃபி ஆடுங்க. ஆரா ஆறாக்கு மகிழ்ச்சியா இருக்கா. மாணிக்க ஹங்கேக்கில் குதிக்கத்தான் ஆசை 2 பேருக்கு. நாங்கள் இப்போ செல்ல கதிர்காமம் போனதை நீங்கள் எல்லாரும் காணொலியினூடாக கண்டிருப்பீர்கள். கதிர்காமம் வார எல்லாருமே செல்ல கதிர்காமம் போடுறத வழக்கமாக வச்சிருப்பினோம். இது பிள்ளையாருடைய கோயில், முருகனுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய பிள்ளையார்ட்ட கோயில். வள்ளி திருமணத்துக்கு அவர் எப்படி உதவி செய்தவர்ன்றதை பற்றி நீங்கள் வள்ளி திருக்கல்யாணம் அதுகளில் பார்த்துருப்பீங்க. முழுக்க மாணிக்கஹங்கை ஆற்றால் சூழப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கும். இந்த கோயில் மிக மிக குளிர்ச்சியானது. இந்த ஆறு பெருகிற காலங்களில் இதில் கோபுர மட்டம் வரைக்குமே நீர் எழும்பும் என்று சொல்லுவார்கள். இது பிள்ளைகளுக்கு கூட ஒரு வித்தியாசமான அனுபவம். தண்ணிக்களால் வாரது, தண்ணிக்களால் வராமல் அங்கால உள்ள பால பக்கத்துக்களாலேயும் வரலாம் தான். நாங்கள் கோயிலை தரிசனம் செய்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் லேசாக அடிக்கடி மழை இருக்குது. மழை வீழ்ச்சி கூடிச்சுதுன்னு சொன்னால் 6 பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கும்பிட்டுட்டோம்ன்றபடியால் நாங்கள் இதுக்களால் வலிக்கிட்டு நீ போகிறோம். போனோம்னு சொன்னால் அடுத்ததாக ஏழுமலையானை தரிசனம் செய்து கொள்ளலாம். ஏழுமலையானன்றதான் முந்தைய கஷ்டப்பட்டு ஆக்கள்
கதிர்காமம் என்று வந்து மலையேறுற கோயில். நாங்கள் வந்து அதுக்கு வாகனத்தால் போகலாம்னு சொல்லி நினைக்கிறோம். இங்கே வந்து முந்தைய எப்படி இருந்தேன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு தமிழிடமாய் தான் இருந்த இடம் இந்த இடம் செல்ல கதிர்காமம். இப்போ அதுவும் வந்து எவ்வளவு குரல் அதுக்குள்ளால் உங்களுக்கு சிங்கள குரல் விற்பனையாளர்கள் எல்லாம் வந்து பல்கி பெருகி போயிட்டுது. காரணம் அது கிட்டவே இன்னும் ஒரு விகாரை இருக்கிறதால அங்கே போகிற எல்லாரும் இங்கேயும் கொட்டுப்பட்டு கொண்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். முற்று முழுதாக மாறிப்போய் கைவசமே விட்டு போய்விட்டது. உங்களுக்கு வந்து இதை விட்டு கோபம் இருக்கலாம், தாபம் இருக்கலாம், என்னவும் இருக்கலாம். ஆனால் வெளிப்படையான நிதர்சனம் இதுதான். செல்ல கதிர்காமத்தை மாணிக்ககங்கை கூடாக போய் தரிசித்து கொண்டு நாங்கள் இப்போ ஏழுமலையான நோக்கி புறப்பட்டுட்டோம். ஏழுமலையானுக்கு ஜீப்பில் போகலாம்ன்றது தான் யோசனை. நேரம் வந்து 2:10. அங்கே ஜீப்புகள் அதில் என்ன நிலவரமோ தெரியல, போய் பார்ப்போம். நாங்கள் இப்போ ஏழுமலையான் என்று சொல்லப்படுகின்ற கதிர்காம கந்தனுக்குரிய மலை கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த மலை கோயில்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மலைகள் மாதிரியான தொடர்ச்சி காணப்படும். அதில் ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த மலைகளோட பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச சிலதை கூறுறேன். சுவாமி மலை, மற்றது வீரவாகுமலை, வள்ளிமலை, திருநீற்று மலை, அப்படி கொஞ்சம் மலைகள் இருக்குது. இதில் வேறு மலைகளோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து காணொளியில் குறிப்பிட்டு கொள்ளுங்கள் கருத்துக்களாக. இதில் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு இப்போ கிட்டடியில் தான் ஜாபகுவா போய் வந்ததால் சரியான கால் நோ, மலை ஏறுறது கஷ்டம். அதை விட ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்கே வந்து ஏறிட்டு ஆக்களுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கு தான் கடைசியாக வரதால் நிறைய களைச்சாச்சுது. ஆனபடியால் இதில் வந்து வாகனம் இருக்குது. வாகனத்தில் பதிஞ்சு போவோம் என்ற எண்ணத்தில் தான் வாரோம். இப்போ இருக்கட்டு சொல்லி நினைக்கிறேன், நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் முந்தி இருந்தது இல்லாதாக்கள் போகிறவ. நாங்கள் அதில் போயிட்டால் இலகுவாக போகலாம். நீங்களும் வந்து மலைக்கு வார நேரம் ஏறி இல்லாதோன்னு சிலாக்கள் வந்து வீட்டில் நினைச்சு கொண்டு பின் நான் போக வேணும், ஏறி இல்லாதே வயசாயிட்டுதுன்னு நினைக்கிற காலத்தில் கூட நீங்கள் அதுக்கு வாகனத்தில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். இதில் பார்க்கத்தானே போகிறீங்க, அநேகமாக வாகனம் இருக்கும். இதில் வந்து தெரிஞ்ச தகவல்களை தான் நான் கூறுகிறேன். இதுக்கண்டு வந்து குறிப்பாக வாசிக்கிறதுக்கு சன்னதி மாதிரி புத்தகம் ஒன்றும் கிடைக்கல. உங்களுக்கு வந்து பிரதான தகவல்களோட புத்தகம் ஏதாவது வைத்திருக்கக்கூடியாக்கள் அதில் பேரை கூறினீர்கள்ண்டா வசதியாக இருக்கும். இன்னொரு தடவை போய்க்கல விழாவாரியாக செய்து கொள்ளலாம். இதுக்கு கிட்டவே வந்து வள்ளி பிறந்த ஊராக இருக்கக்கூடிய வள்ளிகம என்ற பிரதேசம் இருக்குது. அந்த பிரதேசத்தையும் நாங்கள் இன்னொரு தடவை சரி போய் பார்க்கக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கான பாதையை நெருங்கிட்டோம். கோயிலுக்கான பாதை கொஞ்சம் காட்டு பாதமாய் தான் இருக்கும், பெருசாக வீடுகள்னு சொல்லி இல்லை, நிறைய மரங்களோடு போய் கொண்டிருக்கும். இங்கே வந்து எல்லாமே திரைக்கு பின்னால் வளமையான கோயில்கள்னு சொல்லி சொன்னால் திரைச்சியிலேயே விலத்தி போட்டு தான் தீபம் எல்லாம் காட்டுவாங்க. இங்கே நடக்கிற பூசை முற்று முழுதாக திரைக்குத்தான் நடந்து கொண்டிருக்கும். திரைக்கு நடக்கிறதுக்கான காரணத்தை நான் வந்து ஐயர்கிட்ட வினாவலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். மலைகளெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்குது. நேரம் வந்து 4 மணியை நோக்கி போகேக்களையும் தெளிவான வானமும் நல்ல வெயிலான வேளையாகவும் இப்போ இருந்து கொண்டிருக்குது. 4 மணிக்கு பிறகு உள்ளுக்கு மலையேறதுக்கு ஆக்களை விடுற இல்லையா, அந்த நேரத்துக்குள்ள போய் சேர்ந்துடுவோம். சேர்ந்துட்டு தரிசனம் செய்து கொண்டு போகலாம் என்று நம்புகிறேன். நீங்களும் காணொளியை தொடர்ந்து இணைந்து பாருங்கள். முருகன் மீது எத்தனையோ திருப்புகளை பாடிய அருணகிரிநாதர் கதிர்காம கந்தனின் மீதும் பல திருப்புகளை பாடியுள்ளார். அருணகிரிநாதர் தொடர்பான கதை உங்களுக்கு தெரியுமென்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் இங்கே போய்க்கலே உங்களுக்கு அதை ஒரு சிறிய அளவில் கூறிவிடலாம். என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து பெண்கள் மீது மோகித்தவராக தனது வாழ்க்கையை அழித்து திரிகின்ற வேளையில் வந்து அவர் ஒரு திருவண்ணாமலையில் இருந்து குதிக்க வழி கிடைக்கல. முருகன் தன்னுடைய கைகளில் ஏந்தி அவருக்கு நாவில் ஓம் என்ற மந்திரத்தை தனது வேலால் எழுதி என்னை பாடுவாயாக என்று அருளினார் என்றும், நான் எவ்வாறு பாடுவேன் என்ற திகட சக்கர என்ற அடியெடுத்து கொடுத்து அப்படியே தொடர்ந்து பல திருப்புகழ்களை பாடினார் என்பதும் வரலாறு. அப்படிப்பட்ட அவர் கதிர்காம கந்தன் மீதும் பல திருப்புகழ்களை பாடியுள்ளார்.
நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ டிக்கெட் போட்டாச்சு. அப் அண்ட் டவுன் எல்லாத்துக்கும் சேர்த்து 1600 வாகனத்தில் ஏறி நாங்கள் போக போகிறோம். நீங்கள் உள்ளுக்கும் வலிக்கும் இருக்கலாம். எல்லோரும் மாதிரி இருந்துட்டோம். வாகனம் புறப்பட்டு விட்டது கரடு முரடான பாதையில். நான் உள்ளுக்கு இருக்கிறேன், பிள்ளைகளும் அப்பா வழியில் இருக்கிறேன். வழியில் இருந்தால் ஒரு புதினம் பார்த்து கொண்டு வரலாம்னு சொல்லி மலைப்பாதைகள் அப்படியும் இப்படியும் சரிவாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. நாங்கள் ஒரு வாராக மேலே வந்து சேர்ந்துட்டோம். மேலே ஏறிட்டு வா அப்பாடா அப்படியே போய் சேர்ந்து நாங்கள் இறங்க போகிறோம். நாங்கள் போய் இறங்கினா பிறகு அங்கே ஏற்கனவே கோயிலுக்கு போய் தரிசனம் முடித்த ஒரு சனக்கூட்டம் இருக்கும். அவைகள் இதில் ஏறி போவினோம். நாங்கள் வந்து எங்களோட கும்பிடுதலை முடித்த பிறகு அங்கே நிற்கிற வாகனம் இன்னொன்றிலே ஏறி வரலாம். இதில் தான் திரும்பி வரணும் வண்டி இல்லை.
2 வழி பாதைக்குமே நாங்கள் பேமெண்ட் பண்ணின பிறகு இந்த வாரத்திலேயும் வரக்கூடியதாக இருக்கும். மலைக்கு நீங்கள் ஆசையாக ஏறி போயிருப்பீங்க. அப்படி இருந்துச்சு இந்த கவண்டை விழுகிற பயந்துடுமே கத்திர ஒன்று ஆறா உள்ளுக்கு இருந்திருக்கலாம். அடுத்தவங்க உள்ளுக்கு இருந்துவா பார்க் பண்ணி கால் எடுத்துட்டு நீங்க ஏறணும் கொஞ்சம் தூரத்து ஏறணும். மிருகங்களும் உணவு கொடுத்து பாருங்க எப்படி இருக்கு வெளியில. பயங்கரமே இருக்கு. அங்க கடல் தெரியுது. அந்த கடல் நீளமா கிடக்குற கடல் கிடக்கு. முகில் நிழல். எது ஃபிலம் மாணிக்கங்கயா தெரியும் தெரியும். அங்க சின்ன சின்ன குட்டி மலையில் நிறைய இது அந்த ஜால குமண அந்த ஜால கிட்டத்தானே அதான் இதுல நின்று ஜால சவாரி போறதான் அது. ஜால குமண என்ன கடற்கரையோ தூண் போட்டு கட்டிக்கிறேன். தூண் போட்டு இவ்விடத்தில் நின்று பார்க்குறதுன்றது கண்ணுக்கு மிகவும் அருமையான காட்சி. கடலும் வானமும் வந்து ஒன்று தழுவி கொண்டிருக்கிற காட்சி. அதை விட கீழ்ப்பரப்பிலே அந்த முகிலின் நிழலை கூட பார்க்கலாம். அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். உங்களுக்கு எனக்கு முன்னால் தெரிஞ்சு கொண்டிருக்கிற மலை அது மாதிரியான தொடர்ச்சியான மலைகள் தான் அந்த 7 மலைகளை கொண்டது. இந்த பகுதியில் வந்து வள்ளிமலைக்கெல்லாம் போய் வர திருவிழா காலங்களில் போகலாம். மற்றபடி என்று சொல்லி சொன்னால் சிறுத்தைகள் அதுக்குள்ள வந்து குட்டி போடுறதுக்காக இருக்கும், ஆபத்தாக இருக்கும். திருவிழா காலங்களில் நீங்கள் போய் வரக்கூடியதாக இருக்கும்.
வியூ பாயிண்ட். நவக்கிரகம் இருக்குது. வெளியில் ஒரு இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பெரிய வேல் இருக்குது. அதுதான் உமையம்மையிடம் முருகன் பெற்ற ஞான வேல் என்று சொல்லி கூறப்படுகின்ற பிரதான வேலாக இருக்கும். அதை விட வீரவாகுத்தேவருக்கான ஒரு சிறிய கோயிலும் இங்கே கட்டப்பட்டிருக்குது. வீரவாகுத்தேவரை சிங்களவர்கள் இன்றும் வழங்கி வருகின்றனர். பொத்தையிலுக்கு போய்க்குள்ள வேற அந்த பெரிய மேலே அது இது இங்கே மேலே நடுங்க. அது இங்கே காண தெரியுதா? வெட்ட வழியா நின்று பார்க்க தெரியுது. என்ன இங்கே அலரி மரம் எக்கச்சக்கமாக உழைச்சிக்கல. இங்கே பிள்ளைகள் தான் அலரி மரம். வயல் நிலமும் தெரியுது. அதில் தெரியுற மேலே பச்சை மேலே இது இது மாமலை. இங்கே வந்து திரைக்கு பின்னால் தான் பூசை நிகழும் என்று சொல்லி அதில் நான் ஐயர்கிட்ட கேட்ட அளவில் என்ன இருக்குது திரைக்கு பின்னால் எல்லா இடத்துலையுமே திரை எடுத்து போட்டு செய்வாங்க, நீங்கள் மூடி மூடி செய்கிறீங்களேன்னு சொன்னால் சொல்கிறேன்னு சொல்லி போட்டு சொன்னார். கதிர்காம் மலையில் இருக்கிறது வந்து முருகனால் வழிபடப்பட்ட சிவலிங்கம் தான் அங்கே இருக்கண்டும். அடுத்தது முருகன் எறிந்த வேல் இருக்கிற இடம்தான் கீழே உள்ள கதிர்காமம் கோயிரண்டும். நான் முதலே கதிர்காமத்தில் குறிப்பிட்டவாறு அந்த துட்டைகமுனு மன்னன் வணங்கிய போது எங்கே உங்களுக்கு கோயில் கட்டி வழிபட என்று சொல்ல முருகன் இருந்த இடத்துல இருந்து வேலை வீசினார் என்னும் அந்த வேல் வீசப்பட்ட இடத்துல கட்டப்பட்ட கோயில் தான் கீழே உள்ள கதிர்காமம் என்று சொல்லப்படுற அந்த இடத்துல திரைக்குள் இருப்பது வேல் என்றும் அவர் கூறியிருந்தார். அதுதான் நாங்கள் முருகன் இந்த வேல் எடுப்போம். இதன் முந்தி நாங்கள் வந்த போது இல்லையா என்ன இதுதான் நான் முன்னரே குறிப்பிட்ட அந்த வேல் மேலே உள்ள கதிர்காமத்தில் காணப்படுகிறது. இது வந்து அன்னை பராசக்தியால் முருகனுக்கு வழங்கப்பட்ட வேலாக கொள்ளப்படுகிறது. மலமலையா தெரியுது. கொள்வதற்காக அமைக்கப்பட்ட பாடி வீடாக கதிர்காமம் கொள்ளப்படுகின்றது. அப்போ இங்கே போர் நடந்ததாக இருந்தால் எவ்வாறு சூரன் திருச்செந்தூரில் வந்து மரமாகி பின்பு சேவல் மயிலானார்ன்றதெல்லாம் தெரியல. சூரனும் வந்து இங்கு இருந்தவராகத்தான் கூறப்படுகின்றது. கீழே இப்போ இருக்கிற விகாரை இருக்கிற இடம் சூரக்கோட்டை என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அதில் வந்து 6 படை வீடுகள் இந்தியாவிலே இருக்கிறதாக கூறப்படுகின்ற சந்தர்ப்பத்திலையும் சூரன் இறுதி மரணம் திருச்செந்தூரில் நடந்ததாக கூறப்படுகின்ற இந்த நேரத்திலையும் இதோடையும் இந்த கதை சம்பந்தப்பட்டதாக எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பெட்டியில் விலாவாரியாக அடித்துக் கொள்ளுங்கள்.
கிராமத்தை நோக்கிய பயணம் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு இறுதியாக ஏழுமலையான தரிசித்து கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயங்கர கருமுகில் கூட்டம் ஒன்று ஏதோ ஒரு மலைக்கு மேலே நின்று பெய்து கொண்டு இருக்குது. காலையில் விடியலோட வலிக்கிட்டு எங்களுடைய பயணம் இப்போ 5:48 6 மணி ஆகிக்கொண்டிருக்கிற நேரத்துக்கு கிட்ட மாணிக்க அங்கையில் இறுதியாக பிள்ளைகள் எல்லாரும் இருக்கா குளிக்கணும்னு சொல்லி குளிச்சுட்டு கிளம்பி இருக்கிறோம். இந்த நேரத்தில் காலை விடியல் தொடங்கிய பயணம் மாலை என்ன சொல்வது மாலை இரவுக்கு ஆயத்தமாக இந்த நேரத்தில் பயணத்தை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். உங்களுக்கு இந்த பயணங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பல வரலாற்று தகவல்களை நான் இதில் முடிவு சொல்லியிருப்பேன். இது தொடர்பான கருத்துக்களை கருத்துப்பட்டியில் இட்டுக்கொள்வதுடன் ஏனையோருடன் பகிர்ந்து கொண்டு நீங்களும் வார நேரங்களில் இந்த இடங்களை உங்களோட இடம் என்று சொல்லி நிலைநாட்டுறதுக்கு தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாருங்கள். அச்சுதன் என்ன இந்த இருட்டு, அந்த முகில் பக்கம் திருப்பி அடையா அப்போட பக்கம் ஸ்க்ரீனை டச் பண்ணீங்கன்னா தெரியும். தெரியுது முகில் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.